ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான படத்தை பார்க்க போகிறோம். கணித மேதை ராமானுஜத்துடைய கதை. ஆல்ரெடி இந்த படத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை வேற சேனலில் கதையும் கேட்டிருக்கலாம். நீங்கள் கேட்டிருந்தாலும் நல்ல ரைமிங்கோட டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஏன்னா இதில் ராமானுஜம் கதையை தாண்டி நம்ம அவருடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு ஏழ்மையான லைஃப்பை வாழ்ந்த ஒருத்தர் அவருடைய கணிதத்தினால இந்த உலகமே அவரை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு எப்படி மாறினாரு அப்படின்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃபிலிம் ரோலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2015 வருஷத்தில் ரிலீஸ் ஆன த மேன் ஹூ நியூ த இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு வேற லெவல் பயோகிராஃபிக்கல் மூவியை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் 1920 வருஷம் இங்கிலாண்டில் இருக்கிற ட்ரினிட்டி காலேஜில் ஒரு மேத்தமேட்டிஷியன் இருக்காரு. அவரோட பேரு ஹார்டி. அவர் அப்படி சோகமாக ஏதோ ஒரு விஷயத்தை எழுத ட்ரை பண்ணுறாரு. அவரால் சுத்தமாக முடியல, எந்த வேலையுமே அவரால் செய்ய முடியல. ஏன்னா ஹார்டி ரொம்ப சோகத்தில் இருக்காரு. அவரோட மனசுக்குள்ள ஓடுறது எல்லாமே ராமானுஜம் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி தான். என் வாழ்க்கையில் நான் ஒர்க் பண்ணதுலேயே இந்த மாதிரி ஒரு அதிமேதாவியான ஒரு பர்சனை நான் பார்த்ததே இல்லை. ராமானுஜமை எனக்கு பல வகையில் தெரியும். ரொம்ப ஏழ்மையான ஒரு இந்தியனா, யாருமே கிட்ட நெருங்க முடியாத ஒரு அதிமேதாவியா. இதெல்லாம் தாண்டி ராமானுஜம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ராமானுஜம் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லி ஹார்டி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸோ கதையும் அப்படியே ஒரு 6 வருஷங்கள் பாஸ்டுக்கு போகுது. 1914 வருஷம் மெட்ராஸ்ல ஒரு கோயிலுக்குள்ள சாக் பீஸை கையில வச்சுக்கிட்டு கோயில் தரைகள்ல ஒருத்தர் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ராமானுஜம். ஸோ ராமானுஜத்துக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா அவங்கள கும்பகோணத்துல இருக்காங்க. இவர் வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்திருக்காரு. ராமானுஜத்துக்கு கணிதத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆனா என்ன இவர் டிகிரி எல்லாம் வாங்கவே இல்லை, ஒரு முறையான படிப்பை படிக்கவே இல்லை. அவருக்கு கிடைச்ச புக்கை வச்சு கணக்கை கத்துக்கிட்டு தன்னாலேயே ஃபார்முலாஸ் எல்லாம் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த டைம்ல இந்தியாவையே பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ராமானுஜம் அவர் போட்ட ஃபார்முலா மேத்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒவ்வொரு வெள்ளைக்காரர்கிட்டயா காட்டுறாரு, ஏதாவது வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்க்குற வெள்ளைக்காரர்களும் ஏதோ ஒன்றத்தை கிறுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு அந்த கணிதத்தையும் ஃபார்முலாவையும் அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ராமானுஜத்துக்கு அவங்க வேலை கொடுக்குற மாதிரியும் இல்ல. சோ நைட் டைம் ஆகுது. ராமானுஜம் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு வராரு. அங்க அவரோட ஃப்ரெண்டும் இருக்காரு. என்னடா வேலை கிடைச்சதா இல்லையா? எங்க கிடைச்சது? என் பொண்டாட்டி அம்மா எல்லாரும் கும்பகோணத்துல இருக்காங்க, நான் இங்க தனியா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வெள்ளைக்காரங்க நான் போட்ட இந்த கணக்கையும் ஃபார்முலாவையும் பார்த்து புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சா என்ன முட்டாள்னு நினைக்கிறாங்க. உடனே பக்கத்துல இருந்த ஃப்ரெண்டு, வெள்ளைக்காரங்க மட்டுமா உன்னை முட்டாள்னு நினைக்கிறாங்க, இந்தியர்களும் தான் அப்படின்னு கலாய்க்கிறாரு ஆளு. சோ அடுத்த நாள் வழக்கம் போல ராமானுஜம் வேலை தேடி போகும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நாராயணன், அவர் ஒரு வெள்ளைக்காரரு கீழே வேலை செய்யறாரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த கணக்கு புக்கை காட்டும் பொழுது, என்னப்பா தம்பி இது ஃபுல்லா நீ தான் எழுதுனியா? ஆமா சார், இது எல்லாமே நானே உருவாக்கின ஃபார்முலா. ஆனா இது எனக்கு சுத்தமா எதுவும் தெரியல. சரி ஓகே, நான் உனக்கு வேலை போட்டு தரேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கணக்கை பத்திலாம் எனக்கு சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்ல ராமானுஜமும் ஓகேன்னு சொல்றாரு. ஸோ வேலை கிடைச்சதுனால கும்பகோணத்துல இருக்கிற அவருடைய அம்மாவையும் ஒய்ஃபையும் மெட்ராஸ்க்கு வர வைக்கிறாரு. தனியா ஒரு வீடு எடுத்து அங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராமானுஜமோட அம்மாவை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, சீரியல்ல வர ஒரு மோசமான மாமியார் கேரக்டர் தான் அவங்க. அதே சீரியல்ல ரொம்ப தங்கமான அப்பாவியான மருமகள் மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம ராமானுஜமோட ஒய்ஃப். ஸோ ராமானுஜமா அவரோட ஒய்ஃப் கிட்ட அவசரத்துக்கு இந்த வீடு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்ல, இல்லைங்க எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு நல்ல லவ் இருக்கு. ஆனா அதை அவங்க ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ராமானுஜமும் வேலைக்கு போயிடுறாரு. அவரு கிளர்க்கா ஒர்க் பண்றாரு. சில கணக்கு வழக்குகளையும் அவர் பார்க்கணும். ஸோ அப்படி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க நாராயணன் வராரு. என்னப்பா கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கியா? அபாகஸை யூஸ் பண்ணு, இதனால ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால கணக்கு போட முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லங்க இதை யூஸ் பண்ணாதான் எனக்கு லேட் ஆகுது. அப்படியா அப்படின்னு இவரு அபாகஸை எடுத்து நம்ம ராமானுஜம் போட்ட கணக்கெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்பொழுது பர்ஃபெக்டா இருக்கு. பரவாயில்ல ராமானுஜம், மூளை வேற லெவல்ல வேலை செய்யுது அப்படின்னு பாராட்டுறாரு இவரு. அதோட ராமானுஜம் அங்க நிறைய பேப்பர்ல கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காரா, இங்க பாருப்பா நம்ம கிட்ட பேப்பர் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு, தேவையில்லாம பேப்பரை வேஸ்ட் பண்ற வேலை வச்சுக்காத, குடோன்ல நிறைய பழைய ஒன் சைட் பேப்பர்லாம் இருக்கும், அதை வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஸோ ராமானுஜமும் வேலை முடிஞ்சு நாராயணனுக்கு அந்த கணக்கை பத்திலாம் சொல்லணும்ல. அதனால அவருடைய அந்த ஃபார்முலாவை
பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இதெல்லாம் கேட்ட நாராயணன், எப்பா எனக்கு தலையே சுத்துது, இதெல்லாம் நீ இங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னா எல்லாருமே உன்னை முட்டாள் தான் நினைப்பாங்க ராமானுஜம். உன்னோட கணக்கு ஃபார்முலாவை பத்திலாம் தெரிஞ்சவங்க கிட்ட நீ போனாதான் நீ போட்ட கணக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும். எனக்கு தெரிஞ்ச உன்ன மாதிரி கணிதத்துல ரொம்ப அறிவாளியா இருக்கிறவங்களாம் இங்கிலாந்துல தான் இருக்காங்களே, ஒருவேளை நீ அங்க போனா நீ நினைச்சது எல்லாமே நடக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு ஐடியாவா சொல்றாரு. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ராமானுஜமோட ஒய்ஃப் அங்க வராங்க. ஏன்னா நைட் டைம் ஆகிடுச்சு, அவர் வீட்டுக்கு வரவே இல்லை. இதை புரிஞ்சுக்கிற நாராயணனும், ஐயோ இது எல்லாமே ஏன் தப்புதம்மா, அவனோட கணக்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அதான் லேட் ஆயிடுச்சு, சரி நான் வரேன்னு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஸோ நம்ம ராமானுஜம் ஒய்ஃபும் அவரு எழுதுன அந்த மேத்ஸ் ஃபார்முலா புக்கை எடுக்கிறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் என்னது, உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அதுவும் ஒரு வகையான ஓவியம் தான், அதுலயும் கலர்ஸ் இருக்கு, அழகான விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதெல்லாம் பார்க்க முடியும். உடனே ராமானுஜத்தோட ஒய்ஃபும், இதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ உனக்கு பிரயோஜனமா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த கணிதத்தை புரிஞ்சுக்கிட்ட யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா இது பிரயோஜனமா இருக்கும். யாருக்கு தெரியும், நாளைக்கு இந்த உலகத்துடைய சில முக்கியமான விஷயங்களுக்கு கூட இது பிரயோஜனமா இருக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ இதே பேசிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ராமானுஜமோட ஒய்ஃப் அகைன் கேட்கறாங்க, என்னமோ ஓவியம்னு சொல்றீங்க, பேட்டர்ன்னு சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது ராமானுஜமா அவரோட ஒய்ஃப் கிட்ட, கீழே இருக்குல்ல அது என்னது அப்படின்னு கேட்க, அது மண்ணு, சோ நீ அதை மண்ணா பாக்குற, ஆனா நான் எப்படி பாக்குறேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த மண்ணை எடுத்து அவரோட ஒய்ஃப் கிட்ட காட்டுறாரு. நிறைய துகள்கள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட மண்ணுன்னு மட்டும் இல்லாம அந்த மண்ணு கூட நிறைய விஷயங்கள் கலந்து இருக்கு. சோ கணிதத்தை மேலோட்டமா பாக்குறவங்களுக்கு அது வெறும் மண்ணு தான், ஆனா புரிஞ்சுக்கிட்டு பாக்குறவங்களுக்கு அதுக்குள்ள 1000 விஷயங்கள் இருக்கு அப்படின்னு புரியும். சோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ராமானுஜம் இங்கிலாந்து போனா மட்டும்தான் அவரால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சோ அதனால நான் இங்கிலாந்து போக போறேன் அப்படின்னு ஒய்ஃபு கிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றாரு. ஒய்ஃபுக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, ஏன்னா ராமானுஜம் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மூட நம்பிக்கையில ஊறி போனவங்க அவங்க, பிராமணர்கள்லாம் கடல் தாண்டி போக கூடாது, நீ போவாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ராமானுஜத்துக்கும் போக வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா நாராயண் இருக்காருல்ல, அவரு சொல்றாரு, நீ ரொம்ப ரொம்ப திறமைசாலி, உன் திறமைய வெளி உலகத்துக்கு நீ காட்டணும், இங்கேயே இருந்து உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு மோட்டிவ் பண்ண ராமானுஜமோ அவங்க அம்மா சொன்னதையே எதிர்த்து இங்கிலாந்துக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ராமானுஜம இங்கிலாந்துல இருந்து யாராவது இன்வைட் பண்ணணும், இவரால சும்மாலாம் இங்கிலாந்துக்கு போக முடியாது. நல்ல வேளையா ராமானுஜமும் நாராயணனும் வேலை செய்யறாங்களா ஒரு வெள்ளக்காரரு, அவரு ரொம்பவே உதவியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரினிட்டி காலேஜ்ல ஒரு மேத்தமேட்டிஷியன் லெக்சரரா இருக்கிற ஹார்டிக்கு லெட்டர் போடுங்க, அவரு உங்களுடைய ஃபார்முலாவெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனார்னா கண்டிப்பா அவரு இன்வைட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல ராமானுஜமும் ஹார்டிக்கு லெட்டரை எழுதுறாரு, இவருடைய ஃபார்முலாஸ்லாம் எல்லாத்தையும் சேர்த்து. அந்த லெட்டரும் ஹார்டி கிட்ட போய் சேருது. இந்தியால படிக்காத கிளர்க்கா வேலை செய்யற ஒருத்தர் இந்த மாதிரி ஃபார்முலாவெல்லாம் எழுதி அனுப்பி இருக்கிறத பார்த்துட்டு எவனோ நம்மள பிராங்க் பண்றான் அப்படின்னு சொல்லி ஹார்டி அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரோட பேரு லிட்டில்வுட், அவரு தான் லெட்டரை ஃபேக்கா அனுப்பியிருக்காரு அப்படின்னு இவரு நம்புறாரு. சோ ஒரு நாள் லிட்டில்வுட் கூட டென்னிஸ் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது, என்ன டே எனக்கே விபூதி அடிக்க பார்த்தல, நீ இருக்குத்தனமா என்னென்னமோ கணக்கெல்லாம் எழுதி அனுப்பி ஏதோ இந்தியன் அனுப்பின மாதிரி சீனை போட்டிருக்கல அப்படின்னு சொல்ல லிட்டில்வுட்க்கு எதுவும் புரியல. சும்மா நடிக்காத லிட்டில்வுட், நீ தானே அந்த லெட்டரை போட்ட, இங்க பாரு நீ என்ன பேசுறேனே எனக்கு புரியல, உண்மையா நான் லெட்டர்லாம் எதுவும் போடல, பிராங்கும் பண்ணல, உண்மையாலேயே இந்தியால இருந்து எவனோ ஒருத்தன் தான் லெட்டர் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல ஹார்டியால எதுவும் நம்ப முடியல. சோ உடனே போயிட்டு நம்ம ராமானுஜம் அனுப்பின லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பாக்குறாரு. அதுல ரொம்ப ரொம்ப அவருக்கு இம்ப்ரெஸ் ஆனது என்ன அப்படின்னா ராமானுஜத்துடைய இன்ஃபினிட்டி சீரிஸ் தான். சோ இன்ஃபினிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா முடிவே இல்லாதது, போய்கிட்டே இருக்கும், அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. சோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப உங்ககிட்ட ₹1 தரேன், நாளைக்கு வந்து ₹2 தரேன், அடுத்த நாள் ₹3 தரேன், இப்படின்னு ஒவ்வொரு நாளும் ரேட்டை ஏத்தி ஏத்தி இன்ஃபினிட்டி தடவை காசை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கும், எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஃபினிட்டி அளவுல அவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா நம்ம ராமானுஜம் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட -1/12 காசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உங்ககிட்ட காசே இருக்காது, அதுவும் மைனஸ்ல இருக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அது எப்படி ஒரு பொருள் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு, இன்ஃபினிட்டி தடவை வந்தா முடிவே இல்லாம நம்ம கிட்ட பொருள் இருந்துகிட்டே இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. இன்ஃபினிட்டி தடவை உங்ககிட்ட ஒரு பொருள் வரும் பொழுது அது மைனஸ்ல போயிடும், எண்ட் ஆஃப் த டே உங்ககிட்ட அது எதுவுமே இருக்காது அப்படின்னு இவரு சொல்றாரு. இதை பாக்குற ஹார்டி ஆடி போறாரு. ஏன்னா ராமானுஜம் இதை சொல்லிட்டாரு, பட் இது உண்மைதானா அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு உட்காந்து வேலை செய்யவே தலை வெடிச்சு போயிடும். அதோட ராமானுஜம் ஒரு ஃபார்முலாவே உருவாக்கி வச்சிருக்காரு பையோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த பையன்றது மோஸ்ட்லி ரவுண்டு சர்க்கிள் ஆப்ஜெக்ட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பை அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவா நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சர்க்கிளை நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த சர்க்கிளோடைய சுற்றளவு எனக்கு தெரியணும். சுற்றளவுனா இந்த சர்க்கிளை சுத்தி ஒரு லைன் இருக்குல்ல, அந்த லைனோட அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதை சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சர்க்கிளோட சுற்றளவை ஒரு டேப் வச்சு நம்மளால ஈஸியாக அளக்க முடியும். ஆனால் அந்த சர்க்கிளோட சைஸ் அதிகமாக அதிகமாக அதோடைய சுற்றளவை அளக்கிறது ரொம்ப கஷ்டமா போயிடும்.
கண்டுபிடிக்கணும். ஸோ இதை ஈஸி ஆக்கிறதுக்கு தான் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. அந்த சர்க்கிளை அப்படியே பாதியா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு டயாமீட்டர் இருக்கா, அதை அப்படியே கொண்டு போய் அந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸோடைய லைன்ல வச்சோம் அப்படின்னா ஒரு டயாமீட்டர், 2 டயாமீட்டர், 3 டயாமீட்டர் கரெக்டா வந்துடும். அது இல்லாம கொஞ்சோண்டு இடம் இருக்கும். அந்த இடத்தோட அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்மளோட டயாமீட்டருடைய 0.14 அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படின்னா ஒரு சர்க்கிளுடைய டயாமீட்டரை விட அதோடைய சுற்றளவு 3.14 அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ நம்ம எந்த சைஸுக்கு சர்க்கிள் எடுத்துக்கிட்டாலும் அதோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த டயாமீட்டரோட அளவு இன்ட்டு 3.14 நம்ம பண்ணாலே அந்த சர்க்கிளுடைய சுற்றளவு நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 3.14ன்ற அந்த வேல்யூ இருக்குல்ல, அது வந்து எல்லா சர்க்கிளுக்கும் ஒரே வேல்யூ தான். அதனால அந்த வேல்யூவை பை அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பைன்றது 3.14 அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. 3.14159265 அப்படின்னு டிஜிட் போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போகும்னா இன்ஃபினிட்டி, முடிவே கிடையாது, போய்கிட்டே இருக்கும். ஸோ இது ஏன் முடிவு இல்லாம போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ ஒரு சின்ன சர்க்கிளுடைய சுற்றளவை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதோட டயாமீட்டரை கண்டுபிடிச்சி அதோட இன்ட்டு பை அதாவது 3.14 நம்ம போடுவோம். ஸோ நமக்கு கரெக்டா அதோடைய சுற்றளவு தெரிஞ்சிடும். ஆனா சர்க்கிள் பெருசாக பெருசாக வெறும் நம்ம அந்த பையோட வேல்யூ 3.14 இதை மட்டும் போட்டோம் அப்படின்னா அதோட சுற்றளவு கரெக்டா வராது, கொஞ்சம் கேப் விழும். ஸோ அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் டிஜிட் வேணும். அதாவது 3.1415 அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த சர்க்கிளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு அக்யூரேட்டா வேணுமோ அந்த அளவுக்கு பையோட வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா பிரச்சனை என்னன்னா பையோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதே ரொம்பவே கஷ்டமான விஷயம். 3.14 அடுத்தது 15 தான் வருது அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலாவே கிடையாது. ஆனா நம்ம ராமானுஜம் அதுக்காகவே ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அந்த பையோடைய வேல்யூ அடுத்தது இதுதான் வரும் அப்படின்னு ஹார்டிக்கு அனுப்பின லெட்டர்ல அந்த ஃபார்முலாவெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. இதை பார்க்குற ஹார்டியால எதுவும் நம்ப முடியல. ஏன்னா இந்த ஃபார்முலா சரியா இருக்கா, பையோட அடுத்த வேல்யூவை இது கொடுக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கே முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ் அதெல்லாம். இந்த விஷயத்த ஹார்டி லிட்டில்வுட் கிட்டையும் சொல்றாரு. லிட்டில்வுடும் பார்த்துட்டு இவன் எழுதின ஃபார்முலா தப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கூடவே பல வருஷம் ஆகும் போல, உண்மையிலேயே இவன் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முத வேலையா ஹார்டி என்ன பண்றாருன்னா நம்ம ராமானுஜமை இங்கிலாந்துக்கு வர வைக்கிறாரு. ராமானுஜமும் அவரோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு வரேன்னு அங்க இருந்து ஒரு கப்பல்ல கிளம்புறாரு. ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா வந்து இவன் ஏன் போறான் அப்படின்னு கோச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியா ராமானுஜம் இங்கிலாந்துல இருக்கிற ட்ரினிட்டி காலேஜுக்கு வராரு. அங்க நம்ம லிட்டில்வுட் தான் வெல்கம் பண்றாரு. வாங்க வாங்க, நீங்க தானே ராமானுஜம், ஹார்டி கிட்ட உங்களை கூட்டிட்டு போறோம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. எங்க நம்ம ஹார்டியும் மற்ற ப்ரொஃபசர்ஸும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ராமானுஜம் வர்றதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டிக்கு பெரிய பெரிய மேதைகள், அறிவாளிகள் இவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க. ஆனா படிக்காத ஒரு இந்தியனை கூப்பிட்டு இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் கடுப்புல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆடி தான் அங்க இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு, இவங்கிட்ட ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்ல, நாங்களும் பார்த்தோம் அந்த ஈக்குவேஷன்ஸ் தானே எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது ப்ரூவனா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ப்ரூவ் பண்ணாதான் அதை நம்மளால ஏத்துக்க முடியும் இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே லிட்டில்வுட் ராமானுஜத்தை கூட்டிட்டு அங்க வந்துட்டாரு. ராமானுஜத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா சுத்தி ஃபுல்லா வெள்ளக்காரங்க தான். நம்ம ஹார்டி அப்படியே மெதுவா ராமானுஜம் பக்கத்துல வந்து, நீங்க தான் ராமானுஜமா, நாளையில இருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், என் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு போறாரு. ஸோ நம்ம ராமானுஜமும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவருக்குன்னு ஒரு ரூமை கொடுத்துருக்காங்க. பார்த்தா டேபிள்ல ஒரு கட்டு பேப்பரையே வச்சிருக்காங்க. இந்தியாவில் பேப்பரே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, இவ்வளோ பேப்பர் கொடுத்துருக்காங்களேன்னு அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் ஆளு ஊர்ல இருந்து சாமி சிலையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ராமானுஜம் என்னதான் ஒரு பயங்கர அறிவாளியா இருந்தாலும் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். ஸோ அடுத்த நாள் ஆகுது. ராமானுஜம் ஹார்டியோடைய ஆஃபீஸ்க்கு போகணும். ரூம்ல இருந்து அப்படியே வெளியே வந்து ஒரு புல் தோட்டம் மாதிரி இருக்கு, அதுல ஆளு நடந்துட்டு போறாரு. அங்க இருந்த ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர், ஏய் அதெல்லாம் நீ நடந்து போக கூடாது, ஃபெல்லோஸ் மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரிங்க நீ ஒரு ஓரமா வந்துடுறாரு. இந்த ஃபெல்லோஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியில வந்து ஒரு நல்ல ஒரு சாதனையை பண்றவங்களுக்கு வந்து ஃபெல்லோஷிப் கொடுப்பாங்க. இன்னும் பயங்கரமான சாதனையை பண்றவங்களுக்கு ராயல் ஃபெல்லோஷிப்லாம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ராமானுஜம் இங்க இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண படிக்காத ஆளு, அவர் இதுல நடக்கலாமான்னு திட்டுறாங்க. இவரும் சாரி கேட்டு நேரா நம்ம ஹார்டியோட ஆஃபீஸ்க்கு போறாரு. ஸோ ஹார்டியும் லிட்டில்வுடும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாமே ஓகே தான், பட் அதுக்கான ப்ரூஃப் வேணும். நீங்க ஒரு ஃபார்முலாவை கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஒரு 2-3 ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா தான் அதை நம்மளால ஒர்க் அவுட்டே பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இங்க நிறைய கிளாஸஸ்லாம் நடக்கும், அதெல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணுங்க. ராமானுஜமும், சார் நாங்க கிளாஸ் அட்டன் பண்ண வரல, நான் கண்டுபிடிச்ச விஷயத்த பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதோட இங்க பாருங்க அப்படின்னு ஒரு நோட் புக்கை கொடுக்குறாரு. பார்த்தா அதுல இன்னுமே நிறைய காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ் அது எல்லாமே இருக்கு. இந்த ஒரு புக்கை நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம வாழ்நாளே பத்தாதே அப்படின்னு ஹார்டியும் லிட்டில்வுடும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, சாரி சார் 2 வாழ்நாள் பத்தாது அப்படின்னு சொல்லி இன்னொரு புக்கை கொடுக்குறாரு. ஆடி போறாங்க இவங்க. ஆனா இவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் இருந்தும் இது எதுக்குமே ப்ரூஃப்னு ஒன்று கிடையாது. அதோட நம்ம 2 பேருக்கு இடையிலையும்
வேணும், ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும். நீ தமிழ் பேசிக்கிட்டு இருக்க, நாங்களும் வந்து என்ன கீழே இறங்கி தமிழா பேச முடியும் அப்படின்னு ஹார்டி சொல்ல, ராமானுஜமும் அப்ப நான் மட்டும் இறங்கி வந்து இங்கிலீஷ் பேசணுமா சார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஹார்டியும் இங்க பாரு, நாங்கள் இப்போ தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். நீ ஆல்ரெடி இங்கிலீஷ்ல நல்லா தானே பேசுற, ஸோ அதனால நம்ம இங்கிலீஷ்லேயே பேசிக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ உன்னோட ஈக்குவேஷன்ஸுக்கு ப்ரூஃபை கொண்டு வா, ஸோ இது மட்டும் கிடைச்சா கண்டிப்பாக உன்னோட விஷயங்களை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம ராமானுஜமும் எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அட்டன் பண்ணும்போது தான் ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் மோசமான ஆளு, அதோட அவருக்கு இந்தியன்ஸ்னா சுத்தமா பிடிக்காது. அவரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ராமானுஜம் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கடுப்பான அந்த ப்ரொஃபசர், என்ன நீ பெரிய அறிவாளியா, வந்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அழகா ராமானுஜம் போயிட்டு சால்வ் பண்ணிட்டு சீனா வந்து உட்கார்றாரு. ஸோ அந்த ப்ரொஃபசரும் ஷாக் ஆகுறாரு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராமானுஜம் கிட்ட இந்த கணக்கை நீ எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல சார், அப்படியே இஷ்டத்துக்கு போட்டேன், அது மட்டும் சால்வ் ஆயிடுச்சு. இப்படி சொன்னா என்ன அர்த்தம், எப்படி சால்வ் பண்ண நீ சொன்னாதானே எங்களுக்கு புரியும். எனக்கு தெரியல சார், அது எனக்குள்ள இருக்கிற விஷயம் அப்படின்னு அவர் சொல்ல, எனது உனக்குள்ள இருக்கிற விஷயமா, நீ என்ன பெரிய அதிமேதாவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ ஒரு இந்தியன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மோசமா திட்ட இங்க ராமானுஜம் மனசே உடைஞ்சு போயிடுது. அப்படியே ஒரு சோகமா இந்த காலேஜில் இருக்கிற நிறைய பெரிய அறிவியல் மேதைகளுடைய சிலைகள்லாம் இருக்கு. அதுல நியூட்டன் சிலைக்கு முன்னாடி நின்று ஆளு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த விஷயம் ஹார்டிக்கும் தெரிய வந்து அவரு ராமானுஜம் கிட்ட, நீ பண்றது உனக்கு புரியுதா இல்லையா, ஒரு கணக்கை நீ சால்வ் பண்ற அப்படின்னா எப்படி சால்வ் பண்ற அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வேணும். உன் மனசுக்குள்ளேயே தன்னாலேயே உருவாகுது, நேச்சுரலா உனக்கு வருதுன்னுலாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்மளால அப்ரூவ் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும் ராமானுஜம், அதுக்கு ஒர்க் பண்ணு. ஆல்ரெடி நீ ஒரு இந்தியன்ன்றதுனால உன்னை எல்லாரும் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உன்னோட ஃபார்முலாஸ்லாம் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நினைச்சனா ப்ரூஃபை தேடு அப்படின்னு அவரு சொல்றாரு. சரின்னு நம்ம ராமானுஜமும் அவர் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவுக்குலாம் ப்ரூஃபை தேடுவாரு அப்படின்னு பார்த்தா, ஆளு திரும்பவும் புது ஃபார்முலா ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. வேக வேகமா இதை ஹார்டி கிட்ட சொல்றதுக்கு ஓடி வராரு. அந்த புல் தரையில ஆள் வரவே இல்லை, ஏன்னா ஃபெல்லோஸ் மட்டும் தான் அதுல வாக் பண்ணணும். அதனால ஓரமா வந்து ஹார்டியோடைய ரூமுக்கு வந்துடுறாரு. சார், நான் ஒரு புது ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கேன், இங்க பாருங்க அப்படின்னு சொல்ல ஹார்டி கடுப்பாகிறாரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்ச ஃபார்முலாவுக்கு ப்ரூஃபை கொண்டு வான்னு சொன்னேன், இப்போ புது ஃபார்முலாவை கொண்டு வர. ஆனால் சார், என் மனசுக்குள்ளேயே நான் கணக்கு போட்டு பார்த்தேன், கண்டிப்பாக இது கரெக்டாக தான் வருது, இது செம பக்காவான ஃபார்முலா. எங்க பாரு ராமானுஜம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி புது ஃபார்முலாவெல்லாம் கொண்டு வராத, ஒழுங்கா நீ கண்டுபிடிச்ச ஃபார்முலாவுக்கு ப்ரூஃபை தேடு, இல்லைனா கிளம்பு அப்படின்னு சொல்ல ராமானுஜமும் அப்படியே சோகமாக போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் ஹார்டி இப்போ ராமானுஜம் கண்டுபிடிச்சாருல புது ஃபார்முலா, அதை எடுத்து ஒரு பார்க்குறாரு. அப்படியே ஆடி போகிறாரு ஆளு. பார்ட்டிஷியன் பற்றின ஒரு ஃபார்முலா அது. ஸோ ஹார்டி ரூம்லேயே ஒருத்தர் இருக்காரு. என்ன ஃபார்முலா அது அப்படின்னு கேட்க ஹார்டியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ நம்மளும் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிஷியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எத்தனை வகையாக ஒரு நம்பரை உருவாக்கலாம் அப்படின்றது தான் பார்ட்டிஷியனு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1 எடுத்துப்போம். அந்த நம்பரை உருவாக்க ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது, ஏன்னா நம்பர் 1 மட்டும்தான். ஸோ அதனால் நம்பர் 1 பார்ட்டிஷன் வந்து 1 தான். ஸோ இப்போ அடுத்தது நம்ம 2 பார்ட்டிஷன் எத்தனைன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2ன்ற நம்பரை உருவாக்குறதுக்கு 2 அப்படின்னு உருவாக்கலாம், 1+1 அப்படின்னு உருவாக்கலாம். ஸோ 2ன்ற நம்பருக்கு 2 பார்ட்டிஷன் இருக்கு. இப்போ அப்படியே நம்பர் 3க்கு போவோம். 3ன்ற நம்பரை உருவாக்க 3 அப்படின்னு சொல்லலாம், 2+1 அப்படின்னு சொல்லலாம், இல்லை 1+1+1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3 டைப்பாக நம்பர் 3 நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ நம்பர் 3க்கு பார்ட்டிஷன் மொத்தம் 3. ஆனால் இங்கே ப்ராப்ளமே நம்பர் 4க்கு அப்புறம் தான். ஏன்னா 4உடைய பார்ட்டிஷன் என்ன அப்படின்னா வெறும் 4 அப்படின்னு சொல்லலாம், 3+1 அப்படின்னு சொல்லலாம், 2+2 அப்படின்னு சொல்லலாம், 2+1+1 அப்படி சொல்லலாம், இல்லைனா 1+1+1+1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4உடைய பார்ட்டிஷன் 5. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் நம்பருக்குலாம் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக பார்ட்டிஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதுவே டபுள் டிஜிட்லாம் போச்சு அப்படின்னா பார்ட்டிஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்க, 50 அப்படின்ற நம்பருடைய பார்ட்டிஷனை கண்டுபிடிக்கணும்னா யோசிச்சு பாருங்க, 50ன்னு வரும், 49+1ன்னு வரும், 48+2ன்னு வரும், 48+1+1ன்னு வரும், 47+3ன்னு வரும், 47+2+1ன்னு வரும். இப்படி போய்கிட்டே இருந்தால் இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? மேனுவலாக இந்த பார்ட்டிஷனை பற்றி நம்ம எண்ணணும்னா இப்படி தான் எண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 50 அப்படின்ற நம்பருடைய பார்ட்டிஷன் மொத்தம் எவ்வளோ தெரியுமா? 2,17,590 பார்ட்டிஷன் வரும். இப்போ நான் இதை உட்காந்து மேனுவலாக அந்த 2 லட்சத்தையும் எண்ணினா தான் இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ராமானுஜம் கொண்டு வந்த அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணும் பொழுது நம்ம 1 by 1 எண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நம்பருடைய பார்ட்டிஷன் எவ்வளோ அப்படின்னு ரொம்ப ஈஸியாகவே நம்மளால கணக்கு பண்ண முடியும். ஆனால் ஸ்டில் இப்போவும் ராமானுஜம் ஃபார்முலாவை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் பார்ட்டிஷன் அளவு கரெக்டாக கிடைக்குமா அப்படின்னு இன்னும் அவர் ப்ரூவ் பண்ணல. ஆனால் நம்ம ஹார்டிக்கு தெரியும் ராமானுஜம் கொண்டு வந்த ஃபார்முலா சரிதான் அப்படின்னு.
ஆனால் இந்த உலகம் வந்து ப்ரூஃபோட இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்முலாவை ஏற்றுக்கும். ஸோ ராமானுஜம் ப்ரூஃபை கண்டுபிடிச்சே ஆகணும். ஆனால் நம்ம ராமானுஜத்துக்கு வந்து அந்த ப்ரூஃபை கண்டுபிடிக்கிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. புது புது ஃபார்முலாவை உருவாக்கணும் தான் அவர் நினைக்கிறாரு. இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு நம்ம ஹார்டியே அதுக்கான ப்ரூஃபெல்லாம் ரெடி பண்ணி ராமானுஜத்துடைய ஃபார்முலாவை ஒரு புக்காக பப்ளிஷே பண்ணிடுறாரு. ஸோ இது ராமானுஜம் கிட்ட சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா ஒரு ஏழையா தமிழ்நாட்டில் இருந்த ஒருத்தருடைய ஃபார்முலாஸ்லாம் இப்போ உலகம் ஃபுல்லாக தெரிய போகுது. இந்த விஷயம் தமிழ்நாட்டுக்கும் தெரிய வந்து ராமானுஜத்துடைய ஒய்ஃபு அம்மானு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அம்மா ஊருக்கே போக விடல. ஆனால் இப்போ என்னமோ பையன் சாதிச்சதுக்கு நான் தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் ராமானுஜமோட ஒய்ஃப் தான். ஆனால் அந்த ஒய்ஃபை ராமானுஜம் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி நடத்துறாங்க. ராமானுஜத்தோட ஒய்ஃபும் ராமானுஜத்துக்காக லெட்டர் எல்லாம் எழுதி இதை கொஞ்சம் அனுப்பிடுறீங்களா அப்படின்னு ராமானுஜத்தோட அம்மா கிட்ட கொடுக்க அவங்க நல்லா வேண பிடிச்சவங்க போல அந்த லெட்டர் எதையும் அனுப்பாம ஒளிச்சு வச்சிடுறாங்க. அதே மாதிரி நம்ம ராமானுஜம் அனுப்புற லெட்டரையும் அவர் ஒய்ஃபுக்காக ஸ்பெஷலா அனுப்புவார்ல அதையும் அவங்க பதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ இப்படி இங்க இந்த விஷயங்கள் நடக்க ராமானுஜம் இருக்கிற இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, போர் நடக்குது. ஸோ அதனால எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்கிலாந்துல ரோட்ஸ்ல போலீஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் ராமானுஜத்தை பார்த்து இந்தியன்ல அவரு, ஸோ அதனால அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அடியை வாங்கிட்டு ஆளு வீட்டில் உட்காந்துட்டு சோகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹார்டியோடைய ஃப்ரெண்டு லிட்டில்வுட் இருக்காருல, அவரு போர் நடக்கிறதுனால வேற ஒரு வேலையா இங்கிருந்து கிளம்ப போறாரு. ஸோ அதுக்காக ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஹார்டிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா ராமானுஜம் வளரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ராமானுஜம் திட்டினார்ல ஒரு ப்ரொஃபசர், அவரு இன்னும் சில ஆட்கள்லாம் ராமானுஜத்தையே இந்த இடத்த விட்டு தூக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹார்டியும் போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. ஆனா அவங்க ஹார்டியவே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. உங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு ஹார்டியும் கடுப்புல அங்க இருந்து கிளம்புறாரு. ஸோ ராமானுஜத்தோட அந்த ஃபார்முலா புக் ரிலீஸ் ஆச்சுல, அதுல வந்து பயங்கரமான ஃபார்முலாலாம் இல்ல. ஏன்னா அந்த பயங்கரமான ஃபார்முலாவை நம்ம ஹார்டியால சால்வ் பண்ண முடியல, ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஹார்டிக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை மட்டும் அவர் சால்வ் பண்ணி அதை ஒரு புக்கா போட்டிருக்காரே தவிர அந்த பயங்கரமான ஃபார்முலாவெல்லாம் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அது ராமானுஜத்தால மட்டும்தான் முடியும். அவரு தான் ப்ரூஃபை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஹார்டி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ராமானுஜமை கூப்பிட்டு செம்மையா திட்டுறாரு. இங்க பாரு, உன்னோட ஃபார்முலா எல்லாமே தப்பா இருக்கு, நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே செட் ஆகவே இல்லை. இப்படி தப்பான ஃபார்முலாவெல்லாம் எங்களால பப்ளிஷ் பண்ண முடியாது, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, வேணா குப்பையில கூட போடு அப்படின்ற மாதிரி வேணும்னே போய் சொல்றாரு. ஏன்னா ஹார்டிக்கு தெரியும் ராமானுஜத்தோட ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா என்ன, அதுக்கு ராமானுஜமால மட்டும்தான் ப்ரூஃபை கொண்டு வர முடியும். அதுக்காக ஹார்டி இப்படி திட்டி அனுப்பிட்டாரா, ராமானுஜம் அப்படி செம்மையா கடுப்பாகிறாரு, டென்ஷன் ஆகுறாரு. என் ஃபார்முலாவை தப்புன்னு சொன்னீங்களா அப்படின்னு ஆளு நைட்டு ஃபுல்லா உட்காந்து அவருடைய எல்லா ஃபார்முலாவுக்கும் ப்ரூஃபை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அதை பார்த்த ஹார்டியும் எப்படியோ இவனை ப்ரூஃபை கண்டுபிடிக்க சொல்லியாச்சு. ஆனால் இப்போ இதை எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ராமானுஜமை எதிர்த்து நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே மனசு மாறணும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் ஒரு விஷயத்த பப்ளிஷ் பண்ண முடியாது. அதுலேயும் முக்கியமாக ஒருத்தர் இருக்காரு, அவரை மட்டும் கவர் பண்ணிட்டா போதும், ராமானுஜமுடைய எல்லா தீசிஸுமே வெளியே வந்துடும். அதுலேயும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பார்ட்டிஷனை ஒரு நம்பருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவே கிடையாது. 1ஓட பார்ட்டிஷன் 1, 2ஓட பார்ட்டிஷன் 2, நம்பர் 50ஓட பார்ட்டிஷன் 2 லேக் கிட்ட வரும் நான் சொன்னல முன்னாடி. ஸோ இது எல்லாமே நம்ம மேனுவலாக தான் எண்ணணுமே தவிர இதுக்கு ஒரு ஃபார்முலாவே கிடையாது அப்படின்னு அவரு நம்புறாரு. ஆனால் நம்ம ராமானுஜம் அதுக்கு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டாரு, ப்ரூஃபையும் பண்ணிட்டார்ல. ஸோ ஹார்டியும் ராமானுஜம் கிட்ட வந்து அந்த ஒரு பர்சனை மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டா போதும், ஸோ அதனால நம்ம அவரை பார்க்க போகணும்னு ராமானுஜமை கூட்டிட்டு அந்த பர்சனை பார்க்க போறாரு. ஸோ அவரு செம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்காரு, பார்ட்டிஷனை யாராலையும் கிராக் பண்ணவே முடியாது, ஃபார்முலாவே உருவாக்க முடியாது அப்படின்னு. ஸோ பல வருஷங்களா நிறைய மேத்தமேட்டிஷியன்ஸ்லாம் சேர்ந்து நிறைய நம்பருடைய பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் மேனுவலா உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவரும் ராமானுஜத்தை பார்த்து நீ எந்த நம்பரோட பார்ட்டிஷனை கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்ல, ராமானுஜமும் நான் 200 பார்ட்டிஷனை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்ல ஆடி போறாரு அவரு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்பர் 50க்கே 2 லட்சத்தி சில்லற வந்துச்சு, அப்ப 200னா எவ்வளவு போகும். ஆனா இங்க ராமானுஜமா கேள்வி கேட்கிற இந்த பர்சனுக்கு வந்து ஆல்ரெடி 200 அப்படின்ற நம்பருடைய பார்ட்டிஷன் தெரியும். ஏன்னா பல மேத்தமேட்டிஷியன்ஸ் பல வருஷமா கண்டுபிடிச்ச ஒண்ணு. ஆனா நம்ம ராமானுஜம் அவருடைய ஃபார்முலா மூலியமா ஒரு நாள்லயே இதை கண்டுபிடிக்க போறாரு. ஸோ போயிட்டு ஆளு செமையா ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அவரோட ஃபார்முலால அந்த நம்பரை தூக்கி போட்டு கணக்கெல்லாம் போட்டு அடுத்த நாள் வந்து ஆன்சரை சொல்றாரு. ஸோ 200 அப்படின்ற நம்பருடைய பார்ட்டிஷன் என்ன அப்படின்னா 3,972,999,29,388. ஸோ ராமானுஜத்துடைய ஃபார்முலா 98% கரெக்டா கெஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் சில சேஞ்சஸ் அந்த ஃபார்முலாஸ்ல கொண்டு வந்தா கரெக்ட் ஆயிடும். ஸோ அவ்வளவுதான் அவர் ஆடி போறாரு. ராமானுஜம் எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்ற விஷயமே புரிய வருது. நம்ம ஹார்டியும் சார் நான் உங்களுக்கு இன்னொரு தடவை இன்ட்ரோ பண்றேன், இதுதான் த கிரேட் இந்தியன், முக்கியமா தமிழன் ராமானுஜம் அப்படின்னு சொல்ல அப்படியே வாய் அடைச்சு போய் பார்க்கறாரு ஆளு. சடனா ராமானுஜத்துக்கு இரும்பல் வருது, அவருக்கு உடம்பு கொஞ்சம் முடியல மாதிரி தெரியுது. ஸோ
அதனால தனியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அவருக்கு டிபி இருக்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா இதை நம்ம ஹார்டி கிட்ட எதுவும் சொல்லல. தொடர்ந்து அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் போர் சூழல் போய்கிட்டு இருக்கிறதுனால மேல இருந்து குண்டுலாம் போடுறாங்க. ராமானுஜம் அந்த இடத்துல இறந்து போயிருப்பாரு. ஆனா எப்படியோ உயிர் பிழைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் அவரோட உடம்புல முத்திக்கிட்டே போகுது. அவரால் சரியா தூங்க முடியல. அவர் கையில எல்லாம் என்னமோ புழு மாதிரி நின்ற மாதிரி எல்லாம் அவருக்கு தோணுது. சுத்தமா அவரால் முடியல. இதுக்கு மேல அதை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் வரும்போது டக்குன்னு குதிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நல்ல வேலையா அங்க இருக்கிறவங்க எல்லாம் காப்பாத்திடுறாங்க. இந்த விஷயம் ஹார்டிக்கும் தெரிய வருது. அவரு நம்ம ராமானுஜம் பார்க்க வராரு. ராமானுஜம் உடம்புக்கு முடியாம படுத்துக்கிட்டு இருக்காரு. ஹார்டியும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்த நாள் ஆகுது. ராமானுஜம் உடம்பு ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. இவரும் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல சார், ஏதோ குழப்பத்துல நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதோட எனக்கு என்னோட மனைவியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ எனக்கு ஒரு லெட்டர் கூட அனுப்பவே இல்லை. அது வேற எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இங்க பாரு ராமானுஜம், தேவையில்லாம கவலைப்படுற வேலை வச்சுக்காத. அந்த பார்ட்டிஷனுடைய ஃபார்முலா எப்படியாவது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டா உனக்கு உண்மையிலேயே பெரிய அளவுல பேர் கிடைக்கும். ஆனா ராமானுஜத்துக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவரு நம்ம செத்து போயிடுவோமோ அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹார்டி விடாம, இங்க பாரு உனக்கு அப்பெல்லாம் எதுவும் ஆகாது. அந்த பார்ட்டிஷனை பத்தின சில கணக்குகள் எல்லாம் உங்ககிட்ட காட்டணும். இதை கண்டிப்பா உன்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராமானுஜம் சொல்றாரு, இல்ல சார், நான் ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். என்னோட கடைசி காலத்தை என் மனைவி அம்மா கூட செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவரு சொல்ல, ஹார்டியாலையும் எதுவும் சொல்ல முடியல. கம்முன்னு இருக்காரு. அப்பதான் ராமானுஜம் உடனே, எனக்கு இந்த கணக்குகள்லாம் எப்படி தோணுதுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உடனே ஹார்டியும், எனக்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற எல்லாருக்குமே உன் மண்டைக்குள்ள அந்த கணக்குகள் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்க தான் ஆசைப்படுறோம். அதை எப்படி நீயே சொல்ல? எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான். என்னன்னு தெரியல, கடவுளுடைய அந்த அருள்னால தான் என்னால இந்த கணக்குகளையும் ஃபார்முலாக்களையும் உருவாக்க முடியுது அப்படின்னு ராமானுஜம் சொல்ல, ஆனா ஹார்டிக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா கிடையாது. யாராவது கடவுளை பத்தி பேசினா கூட இவர் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டாரு. ஆனா ராமானுஜம் கிட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, கடவுள் அப்படின்ற ஒருத்தர் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஆனா என்னன்னு தெரியல ராமானுஜம், நீ சொல்றத நான் நம்புறேன். நீ ஒரு அதிமேதாவின்றதுனாலயோ இல்ல ஒரு இந்தியன்றதுனாலயோ கிடையாது, நீ என்னோட நண்பன்ன்றதுனால நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதோட நம்ம ஹார்டிக்கு ராமானுஜம் அந்த பார்ட்டிஷனோட ஃபார்முலாவை கரெக்டா போட்டு பேரு புகழ் அவருக்கு கிடைக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை தான். ஆனா ராமானுஜம் இப்ப மனசுல வலுவிழந்து இருக்காரா. அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா ராமானுஜமோட ஒய்ஃப் வந்து அவருடைய அம்மா கிட்ட தான் லெட்டரை கொடுப்பாங்க. ஆனா அவங்க போடாம ஒளிச்சு வச்சுட்டு இருந்தாங்களா, அதனால வேற ஒருத்தர் மூலியமா ஒரு லெட்டரை கொடுத்துருக்காங்க. ராமானுஜமும் அது என்ன லெட்டர்னு படிக்கும் போதுதான் இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஒய்ஃப் இவரை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தனிமையில வாடுறாங்க. அதுக்காக நிறைய லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அது எதுவுமே இவருக்கு வந்து சேரல. இவரு ஒய்ஃபுக்காக அனுப்பின லெட்டரும் போய் சேரல. அம்மா பிடிச்சி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அதோட ராமானுஜமோட ஒய்ஃப் அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு சாதனை பண்றதுக்காக போயிருக்கீங்க. அந்த கணக்குகள் எல்லாமே உங்களோட ஓவியம். அதை என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா புரிஞ்சுக்கிறவங்க கூட இப்ப இருக்கீங்க. உங்க மூலியமா அந்த ஓவியம் இந்த உலகம் ஃபுல்லா தெரியணும், எல்லாரும் உங்களை பாராட்டணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசு உருகி எழுதியிருக்காங்களா. இதை பார்க்கும்போது தான் ராமானுஜத்துக்கு தோணுது, நம்ம அப்படியே வரக்கூடாது. கண்டிப்பா அந்த பார்ட்டிஷனுடைய ஃபார்முலாவை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உடம்பு முடியலனாலும் அந்த ஃபார்முலாவை எழுத ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே முடிச்சுட்டு அடுத்த நாளே ஹார்டி கிட்ட அந்த ஃபார்முலாவை கொடுக்குறாரு. ஹார்டி ஆடி போறாரு. ஏன்னா இது பிக்சர் பர்ஃபெக்டா ஒரு நம்பருக்கு எத்தனை பார்ட்டிஷன் வரும் அப்படின்றத தெளிவா சொல்லிடும். ராமானுஜம், இந்த ஃபார்முலானால உலகமே எப்படி மாறப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு அவரு ராமானுஜத்தை. நம்ம ராமானுஜம் அவரோட ஃபேமிலி கிட்டேயே போகணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் வேகமா இந்த ஃபார்முலாவை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா ராமானுஜம் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ராமானுஜத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஹார்டி வேகமா அந்த ட்ரினிட்டி காலேஜில் இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போடுறாரு. எங்க பாருங்க, நான் சொல்றது பல பேருக்கு பிடிக்காதுதான், ஆனா இது உண்மை. ராமானுஜம் உலகத்துடைய தலை சிறந்த மேத்தமெட்டிஷியன்ல ஒருத்தர். ராமானுஜத்துடைய ஈக்குவேஷன், ஃபார்முலா, இது எல்லாமே நம்ம உலகத்தை ஒரு படி மேல கொண்டு போக தான் போகுது. அதனால உங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ராமானுஜத்துக்கான ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும். அதனால ராமானுஜத்துக்கு ஃபெல்லோ ஆஃப் த ராயல் சொசைட்டியை கொடுக்கணும். இதனால ராமானுஜம் ரொம்ப பெருமைப்படுவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யாரும் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. சுத்தமா கண்டுக்கவே மாட்டாங்க. போருக்கு போன நம்ம லிட்டில்வுட் திரும்ப வந்துட்டாரு. இவங்க யாரும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்டி கடுப்பா வெளியே போயிட்டாரா. ஆனா லிட்டில்வுட் உள்ள போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த அங்க எல்லாருக்கிட்டையுமே பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க உடம்புக்கு முடியாம இருக்கிற நம்ம ராமானுஜமும் அவரோட ஒய்ஃபுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புறாரு. ஒய்ஃப் பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க அவரு நிறைய லெட்டர் அனுப்பியிருக்காருன்னு. வேகமா வீட்டுக்கு போயிட்டு ராமானுஜமுடைய அம்மா ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லா லெட்டரையும் பார்த்து கதறி அலறாங்க அவங்க. ராமானுஜத்துடைய மனசு நிறைஞ்சிருச்சு. நம்மளுடைய ஃபார்முலாஸ் புக்ல வந்துரும், பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுவே நமக்கு போதும் அப்படின்னு இந்தியாவுக்கு கிளம்ப அவரு ரெடி ஆகுறாரு. ஆனா அப்ப நம்ம ஹார்டின் இந்தியாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராமானுஜமும் கூட்டிட்டு போறாரு. ராமானுஜமும் கூட வராரு. அந்த காலேஜ்ல புல் தர இருக்கும்ல, அதுல எல்லாம் ஃபெல்லோஷிப் வாங்கினவங்க மட்டும் தான் நடந்து போகணுமே. ராமானுஜம் அப்படியே ஓரமா நடந்து போக ஹார்டி கைய
கையை பிடிச்சி இழுத்து வாடா அப்படின்னு இழுக்கிறாரு. ஐயோ ஹார்டி, இதுல பெரிய ஆளுங்க தானே நடக்க முடியும், டேய் நீ பெரிய ஆளுக்கெல்லாம் பெரிய ஆளு வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. ஸோ ஹார்டி ராமானுஜமா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக அங்க இந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க ராமானுஜம் வந்த உடனே அங்க இருக்கிற டேபிளை தட்டுறாங்க. எப்படி நம்ம கை தட்டுவோமோ அதே மாதிரி இது மரியாதையான ஒரு விஷயம். ராயல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோ மேனா நம்ம ராமானுஜம் ஆகிட்டாரு. அவ்வளோ பெரிய மரியாதையை கொடுக்குறாங்க. நம்ம ஹார்டி கூட இது வந்து ராமானுஜத்துக்கான மரியாதைன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களே என்ன சொல்றாங்கன்னா, ராமானுஜத்துக்கு ஃபெல்லோஷிப் கொடுக்கறது அவருக்கு பெருமை கிடையாது, இது யூனிவர்சிட்டிக்கே பெருமை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை கேட்கிற ராமானுஜம் மனசே அப்படியே நிறைஞ்சு போகுது. அவர் உடம்புல இருந்த அந்த வலி எல்லாமே பறந்து போகுது. அவரோட ஒவ்வொரு துளி உழைப்புக்கும் இப்ப பலன் கிடைச்சிருச்சு. அவ்வளோ சந்தோஷமா அவரு இந்தியாவுக்கு போறாரு. ஸோ நம்ம ஹார்டியும் சந்தோஷமா இந்தியாவுக்கு போ, கண்டிப்பா திரும்ப வா, உன் வைஃபையும் கூட்டிட்டு வா, நீ இன்னும் பல சாதனைகள் பண்ண போற அப்படின்ற மாதிரி ஹார்டி சொல்றாரு. ஸோ ராமானுஜமும் இந்தியாவுக்கு போறாரு. அவரோட ஃபேமிலி கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. 1920 வருஷம் ட்ரினிட்டி காலேஜ்ல நம்ம ஹார்டிக்கு ஒரு லெட்டர் வருது. என்னன்னு பார்த்தா ராமானுஜம் இறந்து போயிட்டாருன்ற நியூஸ் அவருக்கு வருது. ஏன்னா அவருக்கு இருந்த டிபி ரொம்ப முத்தி போய் அவரோட குடும்பத்து கூட ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாரு. ஸோ இதை நினைச்சு ஹார்டி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏதோ ஒரு விஷயத்தை எழுத ட்ரை பண்றாரு, அவரால் முடியல. ஸோ இதை தான் நம்ம படத்தோடைய ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். ஸோ ராமானுஜத்துக்காக அந்த யூனிவர்சிட்டியில ஒரு மீட்டிங்கை வைக்கிறாங்க. ஹார்டி பேசுறாரு, ராமானுஜம் இல்லாதது இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு. ராமானுஜம் என்னதான் இறந்து போயிருந்தாலும் அவருடைய பேரும் புகழும் இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம இந்த உலகம் ஃபுல்லா பரவி இருக்கும். ராமானுஜம் மட்டும் இன்னும் உயிரோடவே இருந்திருந்தா இந்த உலகத்தை இன்னும் எங்கேயோ கொண்டு போயிருப்பாரு. நம்ம எல்லாருமே இன்ஃபினிட்டிய முடிவே இல்லாததுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ராமானுஜம் இருந்திருந்தா இன்ஃபினிட்டிக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா he is the man who knew the infinity அப்படின்னு ஹார்டி சொல்றாரு. எல்லாரும் ராமானுஜத்துக்கான மரியாதையை செலுத்துறாங்க. இந்த இடத்துலயே the man who knew the infinityன்ற இந்த கதை முடியுது. ஸோ நம்ம ராமானுஜம் வந்து உண்மையிலேயே வேற லெவல் ஒரு பர்சன். அவரை வந்து டெஸ்லா கூட நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அவங்க ஆள் மனசுக்குள்ள தோன்ற விஷயங்களை அப்படியே ஒரு படைப்பா கொண்டு வராங்க. ஸோ ராமானுஜம் வந்து டிபியால இறந்து போனாரு. அப்ப அதுக்கு மருந்து கிடையாது, ஆனா இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை நம்ம கிட்ட டைம் மிஷின் இருந்து பாஸ்ட்டுக்கு போயிட்டு ராமானுஜத்துடைய டிபியை மட்டும் சரி பண்ணி அவர் உயிரோட இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்ம வேற ரேஞ்சுக்கு வாழ்ந்திருப்போம். எதனால ராமானுஜத்துடைய ஃபார்முலா வந்து வேற லெவல்னு சொல்றாங்கன்னா, இப்ப அந்த ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு, அதை உட்காந்து நம்ம போடுறதுக்கு பல மாசங்கள் ஆகும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணுவாங்க, அது கண்டுபிடிக்கும். ஆனா கம்ப்யூட்டரே திணறுனா பாத்துக்கோங்களேன். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் இருக்குல்ல, உலகத்துடைய பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ், அதுங்களுடைய பர்ஃபார்மன்ஸை செக் பண்றதுக்கு நம்ம ராமானுஜத்துடைய ஃபார்முலாவை தான் ரன் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ ஃபாஸ்டா ரிசல்ட்டை கொடுக்குதுன்றத வச்சு தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸையே கணக்கு பண்ணுவாங்க. அதோட நம்ம ராமானுஜத்துடைய கணக்குகளை பேஸா வச்சு புது புது ஃபார்முலாஸ்லாம் இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்தியாவை சேர்ந்தவர், முக்கியமா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னும் பொழுது இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. ஸோ இந்த கதைக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட முக்கியமா நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.